Hi friends, welcome to Rihanna Designer channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல இப்போ ட்ரெண்டிங்ல இருக்கிற இந்த ரஃபிள் ஸ்லீவ் தான் எப்படி கட் பண்ணி ஸ்டிச் பண்ண போறோம் அப்படின்றத பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ வந்து நான் நார்மல் ஸ்லீவ் கட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த ஸ்லீவோட கட்டிங் உங்களுக்கு தெரியல அப்படின்னா நான் என்னோட சேனல்ல நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்க. நான் வந்து 7 இன்ச் லென்த் இருக்கிற ஸ்லீவ் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ அதுக்கு மேலே வந்து ரஃபிள்ஸ் வரணும் இல்லையா? ஸோ ரஃபிள்ஸோட லென்த் வந்து 8 இன்ச்சுக்கு வரணும். ஸோ நம்ம போட்டிருக்க ஸ்லீவை விட இந்த ரஃபிள்ஸ் கிளாத் வந்து அது கீழே தான் வரணும். ஸோ நம்ம எடுக்க வேண்டிய கிளாத் எவ்வளோ வேணும் அப்படின்னா, இப்போ 8 இன்ச்சு லென்த் அண்ட் ரஃபிள்க்கு நம்ம எடுத்துருக்கோம் இல்லையா? ஸோ அதை விட டபுளாக கிளாத் வேணும். இப்போ 8 × 2 16 இன்ச்சு வருமா? ஸோ 16 இன்ச்சு லென்த்தும் 16 இன்ச்சு வித்தும் இருக்க கிளாத் வந்து எடுத்துக்கணும். சப்போஸ் உங்கள் ரஃபிள்ஸோட லென்த் வந்து 7 இன்ச்சு வந்ததுன்னா 7 × 2 14 இன்ச்சு. ஸோ 14 இன்ச்சு வித்தும் 14 இன்ச்சு லென்த்தும் இருக்க கிளாத் எடுத்துக்கோங்க. இப்போ நான் எடுத்திருக்க கிளாத் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்கு. நம்ம மார்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நான் வந்து ஒரு ஸ்லீவுக்கு தான் கிளாத் எடுத்திருக்கேன். நம்ம 2 ஸ்லீவுக்கு வைக்கும் போது இதே அளவுக்கு இன்னொரு கிளாத் எடுத்துக்கணும். கிளாத்தை வந்து இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். கீழே இந்த சைடு மடிப்பு வரணும், மேலே வந்து ஓப்பன் வரணும். ஸோ இந்த மாதிரி டபுளாக ஃபோல்ட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் கட் பண்ணி வச்சிருக்க ஸ்லீவோட லென்த் வந்து 7 இன்ச்சு. ஸோ இங்கே வந்து 1 இன்ச்சு ஆட் பண்ணி 8 இன்ச்சு மார்க் பண்ணணும். ஸோ இந்த ஓரத்தில் வந்து 8 இன்ச்சு, அதாவது ஸ்லீவோட லென்த்து 8 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இதோட அகலம் வந்து அந்த 8 இன்ச்சை விட டபுளாக எடுக்கணும். அதாவது 18 × 2 16 இன்ச்சு. ஸோ 16 இன்ச்சு மார்க் பண்ணணும். ஸோ இங்கே கீழே மடிப்பு இருக்கு இல்லையா? இங்கே ஸ்டார்டிங்கில் இருந்து எங்கே 16 இன்ச்சுக்கு வருதோ அந்த இடத்துல மார்க் பண்ணிக்கணும். இப்போ நம்ம என்ன லென்த்து மார்க் பண்ணமோ அதை விட டபுளாக இந்த இடத்துல மார்க் பண்ணணும். இப்போ ரஃபிள்ஸ் கிளாத்தில் லென்த்து மார்க் பண்ணிட்டோம், வித்து மார்க் பண்ணிட்டோம். இப்போ வித்து மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா? அந்த இடத்துல வந்து நம்ம லென்த்தை விட பாதி அளவு மார்க் பண்ணணும். இப்போ லென்த்து நான் 8 இன்ச்சு வச்சிருக்கேன் அப்படின்னா இங்கே வந்து 4 இன்ச்சு மார்க் பண்ணணும். சப்போஸ் 7 இன்ச்சு அப்படின்னா 3.5 இன்ச்சு. நீங்கள் எந்த அளவு லென்த் அந்த இடத்துல மார்க் பண்ணீங்களோ அதை விட பாதி மார்க் பண்ணி இந்த மாதிரி லைன் போட்டுக்கிறேன். பாதி மார்க் பண்ணலையே, அங்கேருந்து இந்த லென்த் மார்க் பண்ணியிருக்காது இந்த மாதிரி நான் லைன் போட்டு ஜாயின் பண்ணணும். ஸோ இங்கேருந்து ஸ்ட்ரெயிட் லைன், அதுக்கப்புறம் இங்கேருந்து இங்கே அப்படியே ஜாயின் பண்ணணும். இப்போ மார்க் பண்ணியிருக்கேன் இந்த ஸ்ட்ரெயிட் லைனையும் இந்த மாதிரி கிராஸாக போகிற லைனையும் கட் பண்ணிடணும். இப்போ இந்த மாதிரி கட் பண்ணதுக்கப்புறம் இப்போ இதை ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த சைடு வந்து நீளம் அதிகமாக இருக்கும், இந்த சைடு வந்து நீளம் கம்மியாக இருக்கும். இப்போ நீளம் அதிகமாக இருக்க கிளாத் தான் நம்ம ஸ்லீவில் வந்து ரஃபிள்ஸில் கீழ் சைடு வரும். கிராஸாக போகுது இல்லையா? அந்த 2 சைடும் கிராஸாக போகிற கிளாத் வந்து நம்ம அப்படியே ப்ளீட்ஸ் பிடிச்சி கம்மி பண்ணிக்கணும். இப்போ வந்து நான் கட் பண்ணி வச்சிருந்தேன் நார்மல் ஸ்லீவ் வந்து எடுத்துக்கிறேன். இப்போ இதில் வந்து கீழே பிசுறு இருக்கனால ஃபர்ஸ்ட் ஒரு 1/2 இன்ச்சு, அதுக்கப்புறம் இன்னொரு 1/2 இன்ச்சு மடித்து அப்படியே ஓரத்தில் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். சப்போஸ் நீங்கள் லைனிங் ஸ்லீவ் வைக்கிறீங்க அப்படின்னா லைனிங்கை ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இந்த நார்மல் ஸ்லீவை வந்து மடித்து ஸ்டிச் பண்ணிட்டேன். இப்போ ஸ்லீவ் கூட அந்த ரஃபிள்ஸ் வந்து ஜாயின் பண்ணணும். ரஃபிள்ஸ் வைக்கிறதுக்காக கிளாத் கட் பண்ணியிருந்தோம் இல்லையா? இங்கே நீளம் கம்மியான கிளாத்தும் இங்கே நீளம் அதிகமாக இருக்க கிளாத்தும். இப்போ இந்த நீளம் அதிகமாக இருக்க கிளாத் தான் நம்ம ஸ்லீவோட கீழே அப்படி தொங்குற மாதிரி வரும். அங்கே பிசுறு இருக்கனால ஃபர்ஸ்ட்டு ஒரு 1/2 இன்ச்சு மடித்து அதுக்கப்புறம் இன்னொரு 1/2 இன்ச்சு மடித்து அப்படி ஓரத்தில் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நான் மடித்து ஸ்டிச் பண்ணிட்டேன். இப்போ ஸ்டிச் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே விட்டுடலாம். அப்படி இல்லைனா நீங்கள் பீட்ஸ் ஏதாவது வச்சு ஹேங்கிங் மாதிரி கொடுக்கலாம். அப்படி இல்லைனா லேஸ் ஏதாவது வச்சு ஸ்டிச் பண்ணலாம். நான் வந்து இந்த மாதிரி ஹேங்கிங் லேஸ் இருந்தது, ஸோ அதை வந்து நான் ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறேன். இந்த மாதிரி லேஸை கீழ் சைடு வச்சுட்டு அப்படியே ஓரத்தில் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். சிங்கிள் ஃபூட்டர் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நான் லேஸு ஸ்டிச் பண்ணிட்டேன். இப்போ இது வந்து இந்த மாதிரி கீழே சைடு வரும். இது வந்து நம்ம ஸ்லீவ் கூட ஜாயின் பண்ணுற சைடு. இப்போ இங்கே வந்து கிராஸாக போகுது இல்லையா? அந்த சைடில் தான் நம்ம குட்டி குட்டியாக ப்ளீட்ஸ் வச்சு நீளமாக இருக்க கிளாத்தை வந்து கம்மி பண்ணணும். ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டியாக ப்ளீட்ஸ் வச்சுக்கோங்க. ஸோ நான் இந்த மாதிரி ப்ளீட்ஸ் பிடிச்சி இப்போ 3.5 இன்ச்சு அளவுக்கு வர மாதிரி வைக்கிறேன். ஒருத்தவங்களுக்கு ஸ்லீவ் சைஸ் வந்து பெருசாக இருக்கும், ஸ்லீவோட அகலம் அப்படி இருக்கவங்களுக்கு 4 இன்ச்சு வரைக்கும் வைங்க. இப்போ ஸ்லீவோட அகலம் வந்து கம்மியாக இருக்கவங்களுக்கு 3 இன்ச்சு வைங்க. மீடியமாக இருக்கவங்களுக்கு 3.5 இன்ச்சு. கையோட அகலம் பெருசாக இருக்கவங்களுக்கு 4 இன்ச்சு. இப்போ நான் இந்த மாதிரி ப்ளீட்ஸ் பிடிச்சிட்டேன். இப்போ ப்ளீட்ஸ் பிடிச்சதுக்கப்புறம் அந்த கிளாத்தோட லென்த் இப்போ 3.5 இன்ச் இருக்குது. ஸோ நான் ஸ்டிச் பண்ணுற ஸ்லீவ் வந்து மீடியம் சைஸ் ஸ்லீவு, ஸோ அதனால் 3.5 இன்ச்சு போதும். இப்போ இன்னொரு சைடும் இருக்கு இல்லையா? இன்னொரு சைடும் இதே மாதிரி குட்டி குட்டியாக ப்ளீட்ஸ் பிடிச்சி அதே நம்ம அந்த சைடு எந்த அளவு வச்சோமோ அதே அளவு தான் இந்த சைடும் வரணும். இப்போ நான் அந்த சைடு 3.5 இன்ச்சு வச்சிருக்கனால எனக்கு ப்ளீட்ஸ் பிடிச்சதுக்கப்புறம் இந்த சைடும் அந்த கிளாத்தோட அளவு வந்து 3.5 இன்ச்சு தான் வரணும். இப்போ நான் வந்து இந்த சைடும் ப்ளீட்ஸ் பிடிச்சிட்டேன். இப்போ இதோட மெஷர்மெண்ட் பார்க்குறேன். இந்த சைடும் எனக்கு கரெக்டாக 3.5 இன்ச்சு வருது. இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த சைடும் ப்ளீட்ஸ் பிடிச்சதுக்கப்புறம் இந்த கிளாத் வந்து அழகாக இந்த மாதிரி ப்ளீட்ஸாக வந்து தொங்குற மாதிரி இருக்கும். இப்போ இதை வந்து நார்மல் ஸ்லீவில் ஜாயின் பண்ணலாம்.
இப்போ நார்மல் ஸ்லீவில் வந்து கட் பண்ணும்போதே நான் சென்டர் கிட்ட வந்து குட்டியாக கட் கொடுத்துருக்கேன். ஸோ சென்டர் கிட்ட இருந்து 2 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த சைடு சென்டர் கிட்ட இருந்து 2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ 2 இன்ச் மார்க் பண்ணதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து அந்த ப்ளீட்ஸ் பிடிச்சி அந்த கிளாத்தோட மெஷர்மெண்ட் வந்து 3.5 இன்ச் தானே. ஸோ அந்த 2 இன்ச்சு கிட்ட இருந்து 3.5 இன்ச்சு, அதுக்கப்புறம் இந்த சைடு 2 இன்ச் மார்க் பண்ண இடத்துல இருந்து 3.5 இன்ச் மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ரஃபிள்ஸ் வச்ச கிளாத் எடுத்துக்கிறேன். ஹேங்கிங் லேஸ் வச்சது வந்து கீழே இந்த சைடு வரணும். இப்போ 3.5 இன்ச்சுக்கு அந்த மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல இந்த ப்ளீட்ஸ் வச்ச கிளாத் வரணும். அதுக்கப்புறம் இந்த சென்டர்ல வந்து அந்த எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத் எல்லாம் குட்டி குட்டியா ப்ளீட்ஸ் வச்சு இந்த இடத்துல பாருங்க, இந்த சைடு 2 இன்ச் மார்க் பண்ணி இந்த இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு வந்து இந்த ப்ளீட்ஸ் வச்ச கிளாத் வரணும். ஸோ இப்போ நான் ஜாயின் பண்ணி காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் அந்த ப்ளீட்ஸ் வச்ச கிளாத்தை அந்த 3.5 இன்ச்சு மார்க் பண்ணோம் இல்லையா, அங்கேருந்து அப்படியே ஜாயின் பண்ணிக்கிறேன். இப்போ ஜாயின் பண்ணிட்டு இப்போ சென்டர் கிட்ட இருந்து 2 இன்ச் வருது இல்லையா, ஸோ அந்த இடத்துல வரைக்கும் ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ இன்னொரு சைடு வந்து இந்த ப்ளீட்ஸ் வைக்கிற கிளாத் வந்து ஜாயிண்ட் ஆகுது இல்லையா, அந்த இடத்துல இந்த மாதிரி பின் குத்திக்கிறேன். இந்த ப்ளீட்ஸ் வந்து இந்த இடத்துல ஜாயின் பண்ணணும். இப்போ நடுவில் வந்து இந்த கிளாத் அதிகமாக இருக்கு இல்லையா, ஸோ இந்த அதிகமாக இருக்க கிளாத் வந்து குட்டி குட்டியாக ப்ளீட்ஸ் வச்சு அப்படியே ஜாயின் பண்ணிடணும் ஸ்லீவ் கூட. இந்த மாதிரி ப்ளீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணுறோம். இப்போ அது வரைக்கும் ஸ்டிச் பண்ணிட்டு திருப்பி இந்த சைடு வந்து ப்ளீட்ஸ் வச்சோம் இல்லையா, ஸோ அதை வந்து ஸ்லீவோட அப்படியே ஜாயின் பண்ணிடுறேன். இப்போ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்லீவ் கூட வந்து ரஃபிள்ஸ் கிளாத்தை வந்து ஜாயின் பண்ணியாச்சு. பாடி பீஸோட ஜாயின் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு இந்த ஸ்லீவ் வந்து உள் சைடு இருக்கும். இந்த ரஃபிள்ஸ் மாதிரி மேலே கிளாத் வச்சிருக்கோம் இல்லையா, ஸோ அது வந்து அழகா ரஃபிள்ஸ் மாதிரி தொங்கிட்டு இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரஃபிள் ஸ்லீவோட ஸ்டிச்சிங் இவ்வளோதான். இப்போ இந்த ஸ்லீவை வந்து பாடி பீஸோட ஜாயின் பண்ணிடணும். இந்த ஸ்லீவ் போட்டு வேர் பண்ணும்போது கையில் வந்து அழகா ரஃபிள்ஸ் வந்து லேயர் லேயராக அழகா வந்திருக்கும். இந்த ட்ரெண்டிங் ரஃபிள் ஸ்லீவோட ஸ்டிச்சிங் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம ரிஹானா டிசைனர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய் ஃப்ரெண்ட்ஸ்.